Dear students, good morning to all. Question number 23 note பண்ணிக்கோங்க. நமக்கு transverse wave ஓட displacement equation நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு maximum velocity கேக்குறாங்க, maximum velocity. அப்போ நமக்கு displacement கொடுத்துட்டாங்க. Displacement என்ன கொடுத்திருக்காங்க? Y equal to 10 sin pi 0.02x minus 2t. ஓகே, displacement கொடுத்திருக்காங்க. நம்ம கேட்கறது வந்து velocity கேக்குறாங்க. அப்ப velocity equal to rate of change of displacement ஓகேங்களா? அப்ப டைமை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு -2 வரும். அப்ப நமக்கு v equal நம்ம என்ன சொல்லலாம்? v equal to -2 into again அதே தான் வரும் நமக்கு 10 sin pi 0.02x minus 2t நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 2 நம்ம உள்ள பெருக்கிக்கலாம். அப்ப v equal to நமக்கு மைனஸ் என்ன கிடைக்கும்னா இந்த 20 முன்னாடி இங்க பை இருக்கு. ஓகேங்களா? நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்கறனால இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்கறனால நம்ம இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பையோட வேல்யூ 3.14. அப்ப 20 into 3 மைனஸ் அங்க நம்ம ரெப்ரசன்ட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம -2 மட்டும் இங்க கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா v equal to dy by dt. இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா? இந்த ஃபார்முலா கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து பார்த்தா நமக்கு v equal to dy by dt. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டியோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 63 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து மேக்ஸிமம் வெலாசிட்டி. மேக்ஸிமம் வெலாசிட்டினா ஆம்ப்ளிடியூட் மட்டும் எடுத்தா போதுமானது. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24 நோட் பண்ணிக்கோங்க. The frequency of sinusoidal wave is நம்ம கேட்கறாங்க. நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு இங்க ஃப்ரீக்வன்சி கேட்கறாங்க. நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? y equal to sin அப்படின்னா மைனஸ் வரும், காஸ்ட்னா நமக்கு பிளஸ் வரும். ஓகேங்களா? காஸ்ட்ல வந்து நமக்கு பிளஸ்ல வரும். அப்போ y equal நம்ம என்ன சொல்லணும்னா இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு y equal to a cos ஒமேகா t plus பை. ஸோ இந்த ஒமேகா கம்பேர் பண்ணிக்கலாம். அப்ப இங்க ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒமேகா ஃபார்முலா வந்து நமக்கு 2 பை நியூ. நமக்கு ஃப்ரீக்வன்சி தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு நியூ ஈக்குவல் டு ஒமேகா பை 2 பை. அப்ப நியூ ஈக்குவல் டு நமக்கு ஒமேகா வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2000 கொடுத்துருக்காங்களா? ஸோ 2000 கீழே ஒரு 2 பை. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லலாம்? 1000 பை 5 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. சாரி, ஃபர்ஸ்ட் கிடையாது. 1000 பை 5 எங்க இருக்கு? இது ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 24 தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு கொடுத்துட்டு அது வந்து அதிர்வெண் கேட்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அதிர்வெண், ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண், அதுக்கான யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. நமக்கு 2 சவுண்ட் வேவ் ஹேவிங் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. have the path difference நம்ம கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கும் பாத் டிஃபரன்ஸ்க்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு del pi equal to 2 pi by lambda பாத் டிஃபரன்ஸ். இது நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நமக்கு பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப பாத் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன சொல்லலாம்? எடுத்துக்கலாமா? del x தான் நமக்கு தேவை. இது ஃபேஸ் டிஃபரன்ஸ். இது நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். இது நமக்கு பாத் டிஃபரன்ஸ்.
அப்ப பாத் டிஃபரன்ஸ் தான் நம்ம கேக்குறாங்க. நம்ம கேக்குறது பாத் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அப்ப del x equal to நம்ம என்ன சொல்லலாம்? del x equal to lambda by 2 pi, lambda by 2 pi del pi. அப்ப del x equal to lambda by 2 pi நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம டிகிரியை நம்ம ரேடியனா மாத்தணும் அப்படின்னா பை பை 180 பெருக்கிக்கணும். ஓகேங்களா? பை பை 180 பெருக்கணும். ஸோ இந்த பை கேன்சல் பண்ணிக்கலாம். 60 வந்து இங்க ஒரு டைம் இருக்கு, இங்க 3 டைம் நமக்கு இருக்கு. அப்ப வந்து இங்க 2, இங்க நமக்கு 3 இருக்கு, 6. அப்ப நமக்கு பாத் டிஃபரன்ஸ் del x equal to lambda by 6, lambda by 6. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரேடியன்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேடியன்ல நமக்கு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ரேடியன்ல நமக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணா பை பை 180 நம்ம பெருக்கணும். கொடுத்துருக்க டிகிரி வந்து 60 டிகிரியில ரேடியனா கன்வெர்ட் பண்ணணும்னா பை பை 180. இந்த ஃபார்முலா நமக்கு மிக மிக முக்கியமானது, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாங்களா? கொஸ்டின் நம்பர் 26. For a particular tube among 6 harmonic frequency below 1000 இருக்கும். மொத்தம் 6 frequency நமக்கு below 1000 குள்ள கேக்குறாங்க. நமக்கு 4 frequency நமக்கு கொடுத்துருக்காங்க. 4 frequency நமக்கு given. எதெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. 300 கொடுத்துருக்காங்க, 600 கொடுத்துருக்காங்க, 750 கொடுத்துருக்காங்க, 900 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா நமக்கு 150 இருக்கு. 600க்கும் 750க்கும் டிஃபரன்ஸ் வந்து 150 இருக்கு. ஆனா 300க்கு 600க்கு இருக்கு நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 300 இருக்கு. அப்ப நமக்கு இங்க வந்து ஒரு 450 வரும், அது மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு பிலோ 1000 தான் கேட்கறாங்க. 1000க்குள்ள 6 ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி கேட்கறாங்க. இப்ப லாஸ்டா நமக்கு 900 கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம 150 ஆட் பண்ணோம்னா நமக்கு 1050 வந்துருது. அப்ப இங்க கொண்டு வர முடியாது. அப்ப 300க்கு முன்னாடி கொண்டு வந்தோம்னா நம்ம இது வந்து ஒரு 150 டிஃபரன்ஸ் இருக்கும்போது 150 கிடைக்கும். அப்ப 150 அதோட ஒரு 150 ஆட் பண்ணும்போது 300, 450, 600, 750, 900. மொத்தம் நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி பிலோ 1000 குள்ள வந்துருது. அப்ப அந்த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி நம்ம எது எடுத்துக்கலாம்னா 150 ஒண்ணு. 300க்கு முன்னாடி இருக்க 150 எடுத்துக்கலாம். அடுத்து 300க்கு பின்னாடி இருக்க 450 எடுத்துக்கலாம். அப்ப 150 அண்ட் 450 இதுதான் நமக்கு மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகேங்களா? இது தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. சவுண்ட் வேவ் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 500 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வேவ் அதோட ஃப்ரீக்வன்சி 500 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிராவலிங் ஏர் then hit water surface, the ratio of in the wavelength water and air கேட்கறாங்க. ஸோ நமக்கு வெலாசிட்டி அப்படின்னாவே அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தா ஃப்ரீக்வன்சியும் வேவ்லென்த் இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிடுவோம். நமக்கு வேவ்லென்த் கேட்கறாங்க. நமக்கு ஏர் மீடியத்துக்கு லாம்டா 1 எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீக்வன்சி மாறாது. எப்பயுமே ஒரு மீடியத்துக்கு இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது வேவ்லென்த் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் சேஞ்ச். அப்ப நம்ம அதை இண்டிபெண்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப V1 by V2 equal to நமக்கு lambda 1 by lambda 2
நமக்கு வாட்டர் மீடியத்துக்கும் ஏர் மீடியத்துக்கும் கேட்குறாங்க வேவ் லென்த். வாட்டர் மீடியத்துக்கும் ஏர் மீடியத்துக்கு கேட்குறாங்க. ஸோ λ1 நம்ம ஏர் மீடியம் எடுத்துக்கலாம். இது நம்ம வாட்டர் மீடியம் எடுத்துக்கிறோம். அவங்க ரேஷியோ கேட்கறது வாட்டருக்கும் ஏர் கேட்குறாங்க. அப்போ λ2 பை λ1 λ2 பை λ1 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லணும்னா V2 பை V1 சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ λ2 அப்படிங்கிறது நமக்கு வாட்டர், λ1 அப்படிங்கிறது ஏர். ஓகேங்களா? நமக்கு ஏர்ல வெலாசிட்டி நமக்கு தெரியும். ஏர்ல அதோட வெலாசிட்டி வந்து நமக்கு 346 சம்திங். ஓகேங்களா? அதே வாட்டர்ல அதோட வெலாசிட்டி நமக்கு 1493. ஒவ்வொரு புக்கு கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? அப்ப இதோட ரேஷியோ நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இது ரேஷியோ நமக்கு மிக முக்கியமானது. ஆனா அவங்க கேட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேல்யூ நம்ம கொடுத்துடணும். அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏர்ல வந்து வெலாசிட்டி வந்து 346 வச்சுக்கோங்க. லிக்யூட் மீடியத்துல வந்து 1493. நமக்கு ஆல்ரெடி நம்மளோட மெட்டீரியல் வந்து ஏர் மீடியத்துல என்ன கொடுத்துருக்கோம் பாருங்களேன். நம்ம டேபிள் இருக்கு இல்லையா? வாட்டருக்கு நம்ம என்ன கொடுத்து ஏருக்கு வந்து 343 கொடுத்துருக்கோம். ஸோ 1493 ஓகே. 343 கொடுத்துருக்கோம். 331 அதாவது 20 டிகிரி செல்சியஸ்னா 343 கொடுத்துருக்கோம். 343 கொடுத்துருக்கோம். அப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கும்போது நமக்கு அரௌண்ட் 4 வரும். ஆன்சர் வந்து அரௌண்ட் 4 வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கும்போது அரௌண்ட் 4. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நம்மளோட புக்ல 343 போட்டிருக்கோம். ஸோ 0 டிகிரி செல்சியஸ்னா 331 கொடுத்துருப்பாங்க. 20 டிகிரி செல்சியஸ்னா 343 போட்டிருக்கும். ஏர் மீடியத்துக்கு வந்து நமக்கு ஸ்பீடு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 27 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 28. நமக்கு a person standing between the two parallel hills. A person standing between two parallel hills. Fire a gun and hear the first echo after t1 second and the second echo after t2 second. அப்ப distance between the two hills கேட்கறாங்க. அப்ப வந்து நமக்கு போறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆகும், வரதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆகும் எக்கோ அப்படிங்கும் போது. ஏன்னா நமக்கு ரேடார்ல இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சோனார் சவுண்ட் நேவிகேஷன் எக்கோ கான்செப்ட் நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா சோனார்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோனார் நம்ம யூஸ் பண்றது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இங்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா நமக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்துப்போம். ட்வைஸ் த டிஸ்டன்ஸ் பை டைம். ஏன் அந்த டிஸ்டன்ஸ் நம்ம 2 டைம் போட்டிருக்கோம்னா நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற டிஸ்டன்ஸ், ரிஃப்ளெக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் அதை 2 டைம் போட்டிருப்போம். நமக்கு வெலாசிட்டினாவே டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க சோனார் எக்கோ கான்செப்ட்னா டிரான்ஸ்மிட்டன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ், ரிசீவ் பண்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். அதனால 2 டைம் இங்க போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க டைம் வந்து நமக்கு T1 T2 வேற வேற கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க டிஸ்டன்ஸ் தான் கேட்கறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம்? வெலாசிட்டி டைம். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். டைம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு T1, அடுத்து நமக்கு T2 கொடுத்துருக்காங்க. தனித்தனியா எடுத்துக்கிறோம். இப்ப டிஸ்டன்ஸ் தான் தேவை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப V T1 பிளஸ் T2 பை நம்ம என்ன சொல்லலாம்? இங்க 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 4th ஆப்ஷன் கரெக்டா வருது. ஸோ மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். ஜெனரலா நமக்கு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம், சோனார் கான்செப்ட், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், எக்கோ கான்செப்ட் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி ஈக்குவல் டு ட்வைஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்ம்ல நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? மிக முக்கியமான கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர் 29 நோட் பண்ணிக்கோங்க. When a wave passes from one medium to another medium, அலை வந்து ஒரு ஊடகத்துல இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது என்ன சேஞ்ச் ஆகும்? என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது அதிர்வெண்
ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தப்பு. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன்லயும் நமக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்ப தப்பு. அப்ப எதெல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, அலை நீளம், வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி மாறும். கண்டிப்பா ஃப்ரீக்வன்சி மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? வேவ் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது அங்க அதிர்வெண்ல மாற்றம் இருக்காது. அலைநீளம் மாறுபடும், திசைவேகம் மாறுபடும். இது நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின். தெளிவா நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. For a wave propagating in the medium, identify the property independent of other. ஓகேங்களா? அப்ப வந்து எது இண்டிபெண்டன்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஃப்ரீக்வன்சி மட்டும் தானே மாறாது. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? எது சேஞ்ச் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஃபார் எ வேவ் propagating in a medium, identify the property that is independent of other. ஸோ ஃப்ரீக்வன்சி மட்டும் ஏர்ல இருந்து மீடியத்துக்கு போகும்போது நமக்கு சேஞ்ச் ஆகாது. கொஸ்டின் நம்பர் 30 தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 31. With the propagation of longitudinal wave, longitudinal அப்படின்னா நெட்டலை, through the material medium, the quantity transmitted in the propagation direction. ஓகேங்களா? நம்ம எப்பயுமே அலை உருவாக்கப்படுகின்ற திசையிலேயே ஆற்றலும் கடத்தப்படும். அலை உருவாக்கப்படுகின்ற திசையிலேயே ஆற்றலும் கடத்தப்படும். இங்க வந்து பார்த்தா நமக்கு மூமெண்டம் வந்து சேஞ்ச் இன் மூமெண்டம் நமக்கு 0 ஆயிடும். ஏன்னா ஒரு பார்ட்டிகல் முன்னும் பின்னும் நகரும் போது வந்து பார்த்தா அது அங்கேயே தான் இருக்கும். கொஞ்சம் முன்னோக்கி போகும், மறுபடியும் பின்னோக்கி போகும். ஓகேவா? எனர்ஜி மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். நமக்கு மூமெண்டம் ஆகாது. மூமெண்டம், நெட் மூமெண்டம் நமக்கு 0 ஆயிடும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு மாஸ் வந்து இனர்ஷியா ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்போ வந்து with the propagation of longitudinal wave through the material medium, the which quantity transmitted in the propagation direction. ஓகேங்களா? நமக்கு எதுனா ஆற்றல் தான். கண்டிப்பா மூமெண்டம் வராது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு. மாஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதுவும் தப்பு தான். அப்ப எனர்ஜி மட்டும் தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். எனர்ஜி மட்டும் தான். ஒரு துகள் முன்னும் பின்னும் நமக்கு அதிர்வடையுது இல்லையா? அதுதான் நமக்கு அலை இயக்கம்னு சொல்றோம். அலை இயக்கத்தின் போது அந்த துகள் அங்கதான் இருக்கு. அதோட ஆற்றல் மட்டும் தான் கடத்தப்படும். ஓகேவா? கொஞ்சம் ஒரு முன்னாடி போயிட்டுனா மறுபடியும் பின்னாடி வந்துடும். அப்ப மொமெண்டம் அங்க கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஓகேங்களா? சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் ஆனா 0. அப்ப வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆற்றல் மட்டும் கடத்தப்படும். ஓகேவா? எனர்ஜி மட்டும் தான் நமக்கு ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். along the direction of propagation. along the direction of propagation. கொஸ்டின் நம்பர் 31 நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து 32 பாருங்க. In a longitudinal wave, longitudinal நெட்டலை, there is a state of maximum compression at a point at an instant. The frequency of wave is 50 Hz. After what time will same point in the state of maximum rarefaction? ஓகேவா? நம்ம ஒரு லாஞ்சிடியூடினல் வேவ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம கம்ப்ரஷன் இருக்கோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ரேர்ஃபேக்ஷன் ஆகும்னு கேட்கறாங்க. ஓகேவா? நமக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்னாவே ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னாவே ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் தான். இப்ப டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா டோட்டல் டைம் நம்ம சொல்லணும் இல்லையா? The time between the maximum compression and maximum rarefaction அப்படின்னா ஒரு நெருக்கத்திற்கும் இன்னொரு நெருக்கத்திற்கும் இடையே உள்ள தொலைவு நம்ம 2t சொல்லுவோம். ட்வைஸ். இப்ப நம்ம ஒரு வேவ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஒரு கிரஸ்ட் இன்னொரு கிரஸ்ட். ஸோ இந்த டைம்ல நம்ம ட்வைஸ் நம்ம எடுத்துக்கோம். இல்லை நம்ம ஜென்ரலா ஒரு வேவ் எடுத்துட்டோம்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா 0t 2t நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னா ட்வைஸ் த டைம் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க என்ன கேட்கலாம், ஒரு கம்ப்ரஷனுக்கும் என்ன கேட்கலாம், ஒரு கம்ப்ரஷன் ஒரு ரேர்ஃபேக்ஷன். ஒரு கம்ப்ரஷனுக்கும்
ஒரு ரேர்ஃபேக்ஷன். மறுபடியும் கம்ப்ரஷன், மறுபடியும் ரேர்ஃபேக்ஷன். அவங்க கம்ப்ரஷனுக்கும் ரேர்ஃபேக்ஷனுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் நமக்கு கேட்கறாங்க. அப்புறம் half of the time தான். half of the time தான். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு frequency அப்படின்னாவே நமக்கு reciprocal of time. அப்ப time equal to reciprocal of frequency. அப்ப t equal to 1 by நமக்கு என்ன வந்துரும் 50. 1 by 50 நம்ம என்ன சொல்லலாம்னா t equal to 0.02 நம்ம சொல்லலாம். டைம் unit செகண்ட். ஆனா டைம் between the maximum கம்ப்ரஷனுக்கும் அடுத்த ரேர்ஃபேக்ஷன் கேட்கறாங்க. அப்ப half of the time இதுல பாதி தான் நமக்கு வரும். இதுல பாதி தான் நமக்கு வரும். அப்ப நம்ம t equal நம்ம என்ன சொல்லலாம் 0.01 செகண்ட். ஓகேவா? அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து 33 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33. Which of the following statement is true? Both light and sound waves are transverse. தப்பு. நமக்கு லைட் வேவ்ஸ் மட்டும் தான் transverse, sound waves கிடையாது. Sound waves வந்து in air are longitudinal waves, while light waves are transverse wave. Second option correct. Soundனா நமக்கு longitudinal, lightனா transverse. Correct. Both light and sound longitudinal தப்பு. Both light and sound wave travel vacuum. தப்பு. Sound wave travel ஆகாது, light wave மட்டும் தான் travel ஆகும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். Sound waves are longitudinal nature, light waves அப்படின்னா transverse nature, குழுக்கலை. ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 33 இது மிக முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. The wave in which particle of the medium vibrate in the direction perpendicular to the direction. Okay, the wave in which the particle of the medium vibrate perpendicular to the direction அப்படின்னா transverse wave. perpendicular அப்படின்னா transverse wave. parallel அப்படின்னா நமக்கு longitudinal. parallel அப்படின்னா அதுக்கு பேர்னா longitudinal. parallel அப்படின்னா அதுக்கு பேர்னா longitudinal. transverse wave அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் perpendicular சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 34 நமக்கு transverse அப்படின்னா perpendicular. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 35. The distance between the two consecutive crust in a wave. அடுத்தடுத்த crust distance நமக்கு 5 cm கொடுத்திருக்காங்க. If two complete wave pass through any point per second. The velocity of wave கேக்குறான். velocity of wave கேக்குறான் நமக்கு. So velocity கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தா நமக்கு நம்ம velocity தான் தேவை அப்படின்னா நம்ம frequency-யும் wave length-ம் நம்ம எடுத்துக்கலாம். frequency and wavelength. If two complete wave pass through any point per second. ஓகேங்களா? அப்ப two complete wave pass through any point per second. இதான் நமக்கு frequency. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 கொடுத்திருக்காங்க. wavelength நம்ம எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஒரு அகடு இன்னொரு அகடு இடைப்பட்ட தொலைவு தான் நமக்கு wavelength. அடுத்தடுத்த crust ஒரு அகடுக்கும் இன்னொரு அகடுக்கும் இடைப்பட்ட தொலைவு 5 cm கொடுத்திருக்காங்க. That is the wavelength 5 cm. அப்ப ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 5 to 10 cm per second. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவரை நம்ம 35 1 மார்க் கொஸ்டின் பார்த்துருக்கோம். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட்.